வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ரியல்மியோட 14 Pro Max. ஸோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் அவங்களோட ப்ரோ டிவைஸ் வித் 120x ஜூம். ஏன் வச்சா எத்தனை தடவை சொல்லணும்? அது ஃபுல்லாக ஈவெண்ட் ஃபுல்லாக அதான் 120x தான் இது பண்ணியிருந்தாங்க. ஏன் வச்சு இவங்களும் 120 அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா? 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 120x ஜூம் போகும், அப்புறம் 120 வாட் சார்ஜ் ஆகும். அதெல்லாம் இல்லையா? சரி, நம்ம அன்பாக்சிங்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அதை பேசிக்காக பாக்ஸில் என்ன இருக்குன்னு காட்ட போகிறோங்க, வேறு எதுவும் இல்லை. அதே மஞ்சள் கலர் பாக்ஸ். ஓகே, மஞ்சள் கலர் பாக்ஸில் சின்ன பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. 12-256. ஸோ இதுதான் வந்து டாப் அண்ட் மாடல். 8-228 இருக்குது, 8-256 இந்த மாதிரி மாடல். அப்புறம் 12 ஓ 512 தூக்கிட்டாங்க. அதில் சியூடி கிரே என்னது அது? அதுதான் வந்து இந்த இதோட ஹைலைட்டு. ஆனால் அந்த டிசைனு மெட்டீரியல் நல்லா இருக்கு. ஓகே, சார் வேல்யூ அது இருக்கு. சார் 1.19 ஹெட்டு. என்னது இது? என்ன வட்ஸு காப்பி பேஸ்டா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே. ஸோ இது பேண்ட்ஸ் வந்து நிறைய பேண்ட்ஸ் இருக்கு. என்னடா பேண்டு நிறையா இருக்குன்னு நீ சொல்கிறத பார்த்தா 13 தக்குறியா? இருக்கு அதோட இதில் அதிகமாக dual 50MP Sony OIS கேமரா, 50MP மெயின் கேமரா இருக்கு, 50MP பெரிஸ்கோப், ட்ரைபிரிசம் பெரிஸ்கோப் 3x அது இருக்கு, quad curved AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. ஓகே, 7S Gen 3 இருக்கு, 7S Gen 2 ல இருந்து அப்கிரேடு, 6000 mAh 5200 ல இருந்து அப்கிரேடு, 80 வாட் அல்ட்ரா சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, IP66 68 69 அண்டர் வாட்டர் மோட்லாம் இருக்குங்க. அண்டர் வாட்டர் மோடா? அது எதுக்கு எனக்கு? அண்டர் வாட்டரில் போய் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா வாரண்டி உண்டா? அதெல்லாம் கிடையாது. ஆடா பாவிகளா. ஓகே, ஸோ அந்த கேஸ் தான் வெளில இருக்கு. ஸோ பாக்ஸில் வந்து 80 வாட் சார்ஜரே கிடச்சிரும். ஓகே, நல்ல ஒரு கேபிள் கிடச்சிரும். ஓகே, கேஸ் வந்து கிடைக்கும். சூப்பரே. எனக்கு தெரிஞ்சு கேஸ் யூஸ் பண்ணாமே வந்து இது டிவைஸ் ஸ்லிப்பரே கிடையாதுல்ல? நைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிவைஸை பார்ப்போம். பாருங்க, இதை வந்து சூட் கிரே. இவ்வளோ நேரம் கேஸ் காமிச்சேன், அதே கலரில் டிவைஸை காட்டுறான் பார்த்தீங்களா அவன்? ஸோ இது வந்து அவங்களோட ஓன் வீகன் லெதர். நல்ல மாதிரி பயங்கரமான ஸ்மூத்தான ஃபினிஷ் இருக்கு. பயங்கரமான ஃபினிஷ், கேப்லாம் கிடையாது. எனக்கு வந்து இந்த ஃபோனை பார்க்கும்போதெல்லாம் ஐஃபோன் 10s மேக்ஸ் 11 ப்ரோ மேக்ஸ் கேப்லாம் கிடையாது. பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கு. ஓ கேப் கிடையாது. யாரை கலாய்க்கிற நீ? ஏய் என்னடா நடக்குதுங்க? ஆனால் கர்வ்டு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்கு? ஓகே, ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இல்லையா? ஒயிட் கலர் ஏதாவது ஓகே. பெசல் 1.6 mm வந்து பெசல்ஸ் தான். எல்லா சைடும் வந்து 1.6 mm தான். ஸோ ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க. ஸோ பெசல் வந்து சிமெட்ரிக்கா வேற. ஆமாம். ஸோ இப்போ பாருங்க, பார்த்தியா? சினிமேட்டிக் பிரில்லியன்ட்டு புது மோடு ஏதோ வந்திருக்கு. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக வந்து வீட்டில் தான் இருக்குது. அடுத்தது ஐ கம்ஃபர்ட்டு, ஏஐ கம்ஃபர்ட்டு. ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் ஐஃபைட்டிக்கு வந்து இது பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் கலர் டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுமா. ஓகே, கண்ணை வந்து ஏஐ மூலமாக வந்து கண்ணு வேணும்னு கேட்டியாமே அது பண்ணும். ஸோ டிஸ்பிளேல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷனுமே வந்து இருக்குது. சூப்பர். பிளாக் அண்ட் ஒயிட்டை மாற்றிக்கும். ரீடிங் மோடு மாதிரி அடாப்டிவ் ஒன்றும் இருக்குது. அதுவும் இருக்குது. அப்புறமா பிடபிள்யூஎம் டிமிங்கும் இருக்குது. 3840 Hz பிடபிள்யூஎம் டிமிங்கு, டிசி டிமிங்கு அதெல்லாமே இருக்குது. 120 Hz வந்து ஆட்டோமேட்டிக் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஓகே, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து இந்த வாட்டி 1.5K ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் இது பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர். ஸோ வீடியோ அண்ட் ரீடர் ஆப்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்களே. ஸோ டிசி டிமிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது இங்கே எங்கே டிசி டிமிங் இருக்குது அப்படின்னு தெரியல. HDR இருக்குது. ஓகே, வச்சு பார்க்கலாமா? வை 7S Gen 3 தானே, அது போகும். மாறிடுச்சு. பிரைட்னஸ் ஆனால் ஏற்றி பார்க்கலாம். பிரைட்னஸ் ஏற்றினா ஏற்று தெரியுதுங்க. ஐஃபோன் மேலே ஸ்க்ரீன் கார்டு இருக்குங்க. ஸ்க்ரீன் கார்டு அதனால் நம்ம ரிஃப்ளெக்டிவாக இருக்கிறது வந்து ஸ்க்ரீன் கார்டு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். டிஸ்பிளே நல்ல போன இதை கம்பேர் பண்ணும்போது நல்ல டிஸ்பிளே ரெசல்யூஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த தவளையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் செக் பண்ணலாமா? ஆனால் இதுலேயும் டால்பி அட்மாஸ்லாம் கிடையாது. ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல? டாப்லேயும் கொஞ்சம் லவுட்னஸ் இருக்குது.
சூப்பர். ஓகே. இதில் என்ன சுகமான விஷயம்னா இன்னும் NFC இல்லை. NFC இல்லை. 30,000 ஃபோனு இன்னும் NFC வந்து இல்லை. அது எதனால இல்லையா? குளோபலில் வந்து இருக்கு, இந்தியாவுக்காக இல்லையோ? அது என்ன ஆனாலும் தெரியல. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Realme 6 Android 15 தான் இருக்கு. 2 அப்டேட் தான் தருவோம். 2 அப்டேட்டு 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டு, அவ்வளோதான். சரி, 2 அப்டேட் ப்ளஸ் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட். சரி ரைட். இப்போ நான் உன்கிட்ட வரிசையாக கேட்குறேன், பில்டு குவாலிட்டி நீ சாட்டிஸ்ஃபைடா? பில்டு குவாலிட்டி ஓகே, மெட்டல் பில்டெல்லாம் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸில் நிறைய ஃபோன்ஸ் மெட்டல் ஃபோன்ஸ் இல்லை, இந்த நார்டு இந்த மாதிரி. நார்டு 4 தான் டேங்க்கு. மற்றபடி வந்து எனக்கு பேக் டிசைன் பிடிச்சிருக்கு. அந்த கலர் சேஞ்சிங் இது இருக்குது, ஆனால் 16 டிகிரி போனால் தான் கலர் மாறுன்றாங்க. அந்த டிகிரிக்குலாம் நம்ம எங்கேருந்து போகிறது? அதை வந்து தண்ணியில் போட்டு கோல்டு வாட்டரில் போட்டு காட்டுறாங்க. ஏது வேலையாக போச்சு. IP69 இருக்குது தான், அது இருக்கு. IP69 இருக்கு, அதான் அதனால தான் சேட்டெல்லாம் பண்ணி. அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குது, இதோ இது இருக்கு, வாட்டர் ரிஜெக்ஷன். இது ஏதோ மரங்கொத்தி குத்துதா? மரங்கொத்தியே. அது வந்து உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா ஸ்பீக்கர்லேருந்து வெளியேற்றத்துக்கு. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே சரி. வாட்ஸ் பில்டு குவாலிட்டி உனக்கு ஓரளவுக்கு ஓகே. டிஸ்பிளே ஆல்ரெடி பார்த்துட்டோம், நல்ல டிஸ்பிளே தரமாக இருக்குது. இந்த கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் ஓகே. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பற்றி தெரியல, அவங்கள ஓன் இது. ஆமாடா, இவன் மட்டும் இல்லைடா, நிறைய பேர் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வித்தியாசமாக வச்சிருக்காங்க. அவன் ஏதோ ரைனோசரஸ் கிளாஸ்லாம் போட்டிருக்கான், ஆனர்லாம் ஏதோ ஒரு கிளாஸ் என்னென்னமோ போடுறாங்க இப்போலாம். கிளாஸ் சீரியஸாக நிறைய கம்பெனி வந்துட்டாங்க போல. ரைட்டு. சரி, இது நெட்வொர்க் எப்படி வச்சிருந்தது? 7th Gen 3 வேறு. சூப்பர். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ அது மாதிரி எந்த இஷ்யூமே இல்லை. 5G இங்கேயே 5G எடுக்குமே. ஓ, இங்கே 5G எடுக்கும். வருது, அசால்ட்டாக வருது. ரெண்டுமே ஒட்டனே வருது. ரெண்டுலேயும் வருது. வச்சு ஒட்டனே மாறிடுது. அப்படியே ஒய்ஃபை எனேபிள் பண்ணிக்கப்ப. ஓகே ரைட்டு, சூப்பரு. ஸோ அப்போ நெட்வொர்க்கும் ப்ராப்ளம் இல்லை. இயர்பீஸ் லவுட்னஸ்லாம் பிரச்சனை இல்லை. இயர்பீஸ் லவுட்னஸ் நான் ஸ்பீக்கர் தான் பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து இருக்குது. ஹாப்டிக் சுமார் தான். அப்படியா? ஹாப்டிக் ஃபீட்பேக் சுமாரா? பயங்கரமான லெவல்லாம் இல்லை. X-Axis அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஓரளவுக்கு டீசன்ட். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ நம்ம பொதுவாக வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம், அதை கன்வே பண்ணியாச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த கேமரா தான். ஏன்னா நம்ம கேமராக்கு போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் போவோம். 7th Gen 3 வந்து ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மிங் சிப்புன்னு கிடையாது, பட் கேமரா தான் இந்த ஃபோனோட யூஎஸ்பிங்கிறனால. கேமராவில் மெயின் கேமரா வந்து IMX 896 1/1.56 இன்ச். போனாடியே 1/1.56 இன்ச் தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வைப்ரண்ட்டாக இருக்கும். கலர்ஸ்லாம் வந்து அப்படியே பஞ்சியாக எப்பயும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3x போனால் இந்த ட்ரைப்ரிசம் உங்களுக்கு வந்து மேக்ரோலாம் எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் 3x இந்த மாதிரி க்ளோஸ்அப்பாக போயிட்டீங்க அப்படின்னாலே மேக்ரோ ஆன் ஆகி உங்களுக்கு மெயின் கேமராலேருந்து பிரைமரி சென்சார்லேருந்து மேக்ரோ வந்து இந்த மாதிரி ஏன் 1+13 கொடுக்கல? அவங்க வந்து அல்ட்ரா வைடில் மேக்ரோ இருக்குது. ஸோ ஒருவேளை அல்ட்ரா வைட்லேயே பெட்டர் குவாலிட்டி இருக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து 8 MP அல்ட்ரா வைட் தான். ஓகேயா? இதில் 8 MPனால இவங்க வந்து மெயின் கேமராவில் வந்து மேக்ரோ. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு மேக்ரோ கண்டிப்பாக ட்ரை பண்ணால் மொக்கையாகும் அப்படின்ட்டு. ஏன்னா மேக்ரோ மோடுன்னு தனியாக இருக்க மாதிரி தெரியல எனக்கு. தெரியுது இல்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக் இது இந்த மேக்ரோ தான் வருது. தனியாக மேக்ரோ மோடு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். வீடியோவில் 4K எல்லாம் இருக்கா வாட்ஸ்? இந்த மாதிரி மேக்ரோ மோடுன்னு இல்லை. மற்றபடி கலர்ஸு இந்த லோ லைட்டு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ட்ரை பண்ணேன். லோ லைட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு. மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. மேக்ரோ ஆச்சரியமாக இருக்குது. இதை OnePlus பண்ணும்போது இது நல்லா இருக்கு மேக்ரோ. ஓகே. அப்புறம் வீடியோ எங்க 120 120x எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆமா, ஒரு 20க்கு மேல போனாலே வந்து மொக்க பண்ணிடும். இவங்க தான் நாங்க தான் 120x கொடுக்குறோம், ஐபோனே கொடுக்கல, ஐபோனே 25x தான் பாத்தியா அப்படின்லாம் ஈவெண்ட்ல ஓவரா பில்டப் பண்ணியிருந்தாங்க. இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா 120x நான் கேமரா சாம்பிள்ஸ் போடுறேன். ஒரு 20x 25 இது வரைக்கும் நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. 30 எல்லாம் போனா ஒன்னும் தெரியாது. படுத்தே விட்டு 60 ஒண்ணுமே தெரியும். ஃப்ரண்ட் கேமரா எப்படி வச்சா இருக்கு? ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் கேமரால 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. புதுசா என்னன்னு தெரியல, இந்த AI ஸ்னாப் மோட்னு போயிட்டு உங்களுக்கு பாசிங் இதெல்லாம் இருந்துச்சு. ஃபாஸ்ட் ஷட்டர் அது வந்து எனேபிள் ஆகுமா? ஓகே. ஸோ அதோட வந்து இது ஆல்ரெடி இருந்தது தான். ஸ்ட்ரீட் மோடு, நைட் மோடு. வீடியோல வந்து 4K 30 fps வரைக்கும் இருக்கு. ஓகே. ஃப்ரண்ட்ல வந்து 4K 30 fps. ஏய் ஃப்ரண்ட்லயும் 4K வந்துட்டீங்களாடா? எல்லாரும் வர ஃப்ரண்ட்ல 4K வந்துட்டீங்க. ரெண்டுமே வந்து 4K 32 MP. ஓகே ஓகே ஓகே. சோ அதனால வந்து நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா போட்டோவும் நல்லா இருக்கு, வீடியோ குவாலிட்டி. ஓகே, இப்போ நீங்க சாம்பிள்ஸ் பாருங்கங்க. Realme 14 Pro Plus ஓட 4K வீடியோ சாம்பிள் 1x ல இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் சன் டைரக்டா ஃபோக்கஸ் பண்றேன். 2x 3x 6x வரைக்கும் தான் ஜூம் போகுது.
ஸோ அல்ட்ரா வைடில் வந்து 1080p தான் எடுக்க முடியும். ஏன்னா 8MP அல்ட்ரா வைட் தான் இருக்குது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ரியல்மி 14 Pro Plusோட ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 0.8x 1x ஆப்ஷன் ஸ்விட்ச் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் கரெக்டாக. சன் வந்து பின்னாடி இருக்குது. இதில் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு தெரில. ஸ்கையும் அந்தளவுக்கு தெரிகிற மாதிரி தெரில. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த பக்கம் ஸ்கை வந்து கிளியராக தெரியுது. 4K 30fps வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ 0.8xலேருந்து எடுங்க. போர்ட்ரேட் வீடியோ ஹெச் டிடெக்ஷன் அந்தளவுக்கு 1080p 30fps. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே வந்து போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து 1080p 30fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ ஹெச் டிடெக்ஷன் இதில் பார்க்கறதுக்கு ஓகே, ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. ரைட், இவ்வளோ நேரம் சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்டர் வாட்டர் மோடு வேறு. அண்டர் வாட்டர் மோடு ரிஸ்க் அலர்ட். ஸோ இவ்வளோ தான் போகணும். 30 நிமிஷத்துக்கு மேலே போனீங்கன்னா 5 டிகிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா இப்படிலாம் வேறு போட்டிருக்காங்க. 14 டிகிரிக்குள்ளே தான் முக்க சொல்கிறாங்களே. நம்ம ஊரில் ஏது 14 டிகிரி? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அண்டர் வாட்டர் மோட் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஓன் ரிஸ்க். ஹோல்ட் டு எக்ஸிட்டா? ஓஹோ, பார்த்தியா? அதுக்கு பாரு, அதுக்கு மேலே வால்யூம் டவுனை பிடிச்சி அழுத்திட்டே இருந்தால் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். வால்யூம் அப்போ பிடிச்சி அழுத்திட்டே இருந்தால் ஃபோட்டோ எடுக்கும். ரிமூவிங் வாட்டர் வந்து அண்டர் வாட்டர் மோட் போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் தண்ணிக்குள்ளார போயிட்டு வந்திருக்கோம். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் போடுறோம் பாருங்க. ரைட்டு. ஸோ அப்போது கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் தான். ஆனால் நீங்கள் பிரைமரி சென்சார் அல்ட்ரா வைடு ஓகே. பிரைமரி சென்சார் நல்ல சென்சாரு. அதை தவிர வந்து ட்ரைப்ரிசம் கொஞ்சம் ஓகே. ஒரு 10x 15xனா ஜாலியாக எடுக்கலாம். செல்ஃபி ஷூட்டரும் வாட்ஸ்அப் சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. பஞ்சோலம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி அசிங்கமாக காட்டுற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 7S Gen 3யோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வச்சிருக்கு டே டு டே லைஃப்பில்? நல்லா தான் இருக்குது. எனக்கு லேகு இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து 7S Gen 3 அளவுக்கு உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வராது. ஓகே, ஆனால் கேமில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பேனே. பிஜிஎம்ஐயில் வந்து உங்களுக்கு HDR எக்ஸ்ட்ரீம் வரும். கூடிய சீக்கிரம் அப்டேட்டில் வந்து 90 FPS கேமிங்கும் பிஜிஎம்ஐயில் எனேபிள் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஓகே, கேமிங் சென்ட்ரிக் ஃபோன் இல்லை, ஆனால் உங்களுக்கு கேம் ஆடலாம். ஏன்னா வேப்ப சேம்பர் கூலிங்லாம் இருக்குது. ஆமாம், இது 6000 மில்லிமீட்டர் ஸ்கொயர். பார்த்தீங்களா, நாங்கள் வந்து எல்லாரும் 5000 மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து 6000 கொடுக்குறோம். சரி, ஓகே, நல்ல விஷயம் தான் அதெல்லாம். மொத்தம் பேசிக்காக கேமிங்க்கு ஓகேங்க. சரியா, கேமிங் டிவைஸ் கிடையாது. ஆனால் இது மீடியா சென்ட்ரிக் டிவைஸ்னு வேணால் சொல்லலாம். நல்ல டிஸ்பிளே இருக்குது. ஆனால் என்னென்னா ப்ரீலோட் ஆப்ஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். இங்கே பாருங்க எவ்வளோ ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குன்னு. அன்இன்ஸ்டால் ஆகுமா? அன்இன்ஸ்டால் ஆகும். ஓகே. ஸோ ஃபேஸ்புக், அமேசான், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி வசதியாக ப்ரீலோட் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது. பரவாயில்ல, அன்இன்ஸ்டால் பண்ண முடியுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். 7S Gen 3 இஸ் இன் ஃபேவர் ஃபார் மீடியா அப்படிங்கிறத வசதி சொல்லிடுவோம். மீடியா கன்சம்ஷனு, கொஞ்சம் ஃபோட்டோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாமே தவிர அது கேமிங்காக வேணாம். சரி, ரைட்டு. அடுத்து ரியல்மி UI எப்படி இருக்கு? ரியல்மி UI தான் நம்ம காட்டினேன். புது ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் தெரியுமா வந்திருக்கு? உங்களுக்கு வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ கேமராவில் போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தனியாக ஏஐக்குன்னே இவங்கெல்லாம் வச்சுருப்பானுங்க. பிபிக்கு அந்த ஓப்போ OnePlus. ஆனால் இவங்க வந்து தனியாக வந்து ஏஐ எரேசர்னு தனியாக வச்சுருக்காங்க. இந்த ப்ரோ XDR அப்பப்போ காட்டும் வார்னிங். நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா ப்ரோ XDR டிசேபிள் ஆகிடுங்க அப்படின்னு காட்டும். ஸோ அந்த மாதிரி ரிமூவல் இது இருக்குது. ஏஐ அல்ட்ரா கிளாரிட்டி அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. இந்த 2 ஃபீச்சர் மட்டும்தான் இருக்குது. இவங்ககிட்டலாம் அந்த ரிஃப்ளெக்ஷன் ரிமூவல் அதெல்லாம் OnePlusல ஓப்போல இருக்கோ, இதில் வந்து இல்லை. அப்புறம் அந்த சைட் பார் ஒன்று வரும், இந்த ஃபைல் டாக்கு, இந்த ஏஐ சைட் பார், அந்த ஏஐ ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேட்டு, இது இதெல்லாம் வந்து இதே வந்து இவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஆர்எஸ் 2.0, ஏ அல்ட்ரா கிளாரிட்டி 2.0. ஏன்னா போன வாட்டி இருந்திருக்கு, அதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது பண்ணியிருக்கோம். நம்புங்க ஜி அப்படின்னு போட்டு. ஸோ ரைட்டு. மொத்தம் வந்து சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரியல்மி UI பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னும் போது அதே தான். கலர் வைஸும் இதே தான், ஆக்சிஜன் வைஸும் இதே தான், ரியல்மி UIயும் அதே தான். ஓகே. ஸோ இப்போ தான் பேட்டரி லைஃப் 6000 mAh இருக்குது. ஆனால் கார்பன் சிலிக்கான் இல்லை, இவங்க வந்து வெறும் இதுன்னு தான் போட்டிருக்காங்க. டைட்டன் பேட்டரி அப்படின்னு போட்டு ஏதோ கிராஃபைட் இருக்குது, கிராஃபைட் பேட்டரி அப்படின்னு தான் போட்டு இது பண்ணியிருக்காங்க. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து 16 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 3 மணி நேரம் வந்து ஸ்க்ரீன் டைம் கிடச்சிருக்கு.
இத்தனைக்கும் இன்னும் வந்து 49% இருக்கு. இப்பயாவது நம்ம பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். டே டு டே யூஸ்க்கு இவ்வளோ பிரைட்னஸ் வச்சுலாம் நம்ம டிஸ்பிளே பார்க்க மாட்டோம், கண்ணு மிஞ்சி போயிடும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பேலன்ஸ்ட் மோடில் தான் இருக்கும். வேணும்னா வந்து நீங்கள் வந்து பவர் சேவிங் இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்குள்ள ஜிடி மோடும் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ஜிடி மோட் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்மார்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 80 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். இது சார்ஜிங் லிமிட்ஸ் 80லேயே ஸ்டாப் ஆனோன்னா சார்ஜிங் லிமிட் இருக்குது. ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜிங் இருக்குது. ஸோ இது டக்குன்னு உங்களுக்கு வேகமாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னா டிவைஸ் ஹீட் ஆகும், ஆனால் வந்து வேகமாக சார்ஜ் ஆகும். ஸ்டார்டிங் கொஞ்சம் மினிட்ஸ் ஓகே டக்குன்னு இது பண்ணுறது. ஆனால் இவங்க பேட்டரி ஹெல்த்துன்னு இது உள்ள இது சைக்கிள் சார்ஜிங் சைக்கிள் காட்டுவாங்கல்ல, பேட்டில் சில ஃபோனில் இருக்குது, சில ஃபோனில் இல்லைங்க. அது எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு மக்களை அப்படின்னு சொல்லி. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 80 வாட் சார்ஜர் இருக்கு. அதில் வந்து 20 நிமிஷத்துல வந்து ஒரு 50% ஆகும். ஃபுல் சார்ஜ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்க்குள்ள வந்து 45 மினிட்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ். ஓகே, பேட்டரி ஹெல்த்தையும் அவங்க கன்சிடர் பண்றாங்கன்னு புரியுது. ஏன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே பண்ண முடியும் 80 வாட் வச்சு, பட் அவங்க கரெக்டாக பண்றாங்க. அதான் அந்த டியூவல் செல் அந்த மாதிரிலாம் சிங்கிள் செல் தான். சூப்பரே. ஸோ அதான் இப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனால் இது ஒரு மிட்ரேஞ்ச் டிவைஸுங்க. இந்த டிவைஸை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சுங்க எங்களுக்கு. இது வந்து ஒரு மீடியா சென்ட்ரிக் அண்ட் கேமரா சென்ட்ரிக்னு சொல்லலாம். ஆனால் கேமராவில் செம்ம டஃப் காம்படிஷன் இருக்குது இந்த பட்ஜெட்டில். ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் இருக்குது. அப்புறம் ஐக்கு கூட பிரைமரி சென்சார் நியோ 9 ப்ரோ நல்லா தான் எடுக்கும், பிரைமரி சென்சார் நல்லாவே எடுக்கும். அப்புறம் இப்போ ப்ரைஸ் கட் ஆகி GT6 வேறு. GT6லாம் இப்போ ப்ரைஸ் கட் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கு 30,000 35ன்னு. ஏன்னா இதுவும் அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்துடுது. ஆனால் இவங்க பெரிஸ்கோப்னு சொல்கிறாங்க. பெரிஸ்கோப்பில் வந்து ஓரளவுக்கு போர்ட்ரேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுக்கலாம். ஆனால் இங்கே 120x ஜூமு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பெரிஸ்கோப் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் பெரிஸ்கோப்காக வாங்குறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா ஸ்கிப். அதுக்கு இதுக்கு வாங்கக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் எக்ஸைட்டு போர்ட்ரேட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பெரிஸ்கோப்பே கூட 10x 15x நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. நீங்கள் அதை தாண்டி போகும்போது தான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க, வீடியோ சாம்பிள் ஃபோட்டோ சாம்பிள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் சார் இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னா இதுக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும்னா என்ன வச்சா சொல்லுவேன்? ப்ரோஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த குவாட் கர்வ்டு கம்மி பட்ஜெட்டில் இருக்கிற டிஸ்பிளே வந்து கொடுக்கறது பெரிய விஷயம் தான் 30,000 ரூபாய்க்குள்ள. அதுக்கப்புறம் கேமரா, மெயின் கேமரா கூட ஓரளவுக்கு சொல்லலாம். லோ லைட் பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து அந்த சாம்பிள் பார்த்தாங்கல்ல, நானும் பார்த்தேன், நல்லா இருந்தது. மெயின் கேமரா லோ லைட் பர்ஃபார்மன்ஸு, அது மேக்ரோ கூட ஓரளவுக்கு நான் மெயின் கேமராலே வந்து நல்லா எடுக்குது. பெரிஸ்கோப்பு டீசென்ட் டெலிஃபோட்டோ இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ கேமராவுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐஃபோன் மாதிரி இருக்குது. எனக்கு அந்த கலர் சேஞ்சிங் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குது. இது கிரிப்பே செம்மையாக இருக்குது சார். ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து யாருமே நம்ப மாட்டீங்க, சும்மா ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்காக சொல்ல. வெயிட் வந்து செம்ம, இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ப்ளஸ் இந்த மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் பார்க்கும்போது இது இந்த மெட்டீரியல் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். 190 அவ்வளோதான் வந்து வெயிட்னு போட்டிருக்கு. 6000 mAh. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான வித்தையெல்லாம் காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹானரும் ஹுவாவே தான். இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் இது பார்க்கலையே, மிஸ் பண்ணிட்டேனே. இது ஃப்ளாஷ். இப்போ பாருங்க, நீ பீரோல எடுக்கணும் இதெல்லாம். அந்த அளவுக்கா? அந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெரைட்டியா லைட் எரியுமோ, சந்திருவீங்க நீங்க. என்னடா இவ்வளவு சொல்றீங்க? இப்ப லைட் ஆஃப்ல இருக்கா? என்ன வேற கலர் இருக்கு? இத நான் மாத்தலாம் இப்ப பாரு. ஆமா வருதா? என்ன இந்த லைட் இப்பப்பா? டேய் என்னடா பண்ற, வித்தை காட்டிட்டு இருக்க. இந்த லாரில பாஸ் லைட் அடிப்பாங்கல, அப்பயும் அந்த மாதிரி அடிக்குது. இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓ, வார்ம்னஸ் வேணுமா அப்படினா வார்ம் லைட் வேணுமா, கூல் லைட் வேணுமா? கூல் லைட் வேணுமா. பிரைட்னஸ்லயே வந்து 4 லெவல் இருக்கு. இந்த ஃபுல் பிரைட்னஸ்ல வந்து ஃபுல் பிரைட்டா இருக்கும். ஒரு LED ஃபிளாஷ். அதான், ஏன்னா இதுதாங்க முக்கிய பிரமுகர் இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா. 3 LED ஃபிளாஷ் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா சொன்னாங்க. ஆக்சுவலாக 120x ப்ரோமோட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த 3 LED ஃபிளாஷ் இருக்குது. அப்புறம் IP69 இருக்குது. ப்ளஸ் காம்படிஷனில் யார்கிட்டையும் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கூலிங் மெக்கானிசம் இருக்குது. இதுதான் இவங்களோட மெயின் ஹைலைட்ஸ். அந்த HDR வந்து யூடியூப்ல ஒர்க் ஆகும், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் ஆகலைங்க. சர்டிஃபிகேஷன் தான் வாங்கல போட்டிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். HDR வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ இதான் சரி. கான்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி NFC இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் 30,000 ரூபா ஃபோன்லையாவது கொடுங்க, இந்தியாவுக்காக கொடுங்க. டேப் டு பே மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? கொடுங்களேன். கரெக்ட் தான். முன்னையாவது ஏதாவது பர்பஸ் இருந்த மாதிரி இருந்தது வச்சா. இப்போ டேப் டு பே பண்ணுறாங்கிறவங்களுக்குலாம் சூப்பர் யூஸ் ஆகும். அவங்களாம் தான் கடுப்பாயிடுவாங்க. பட் முன்னையாவது இந்த ஆக்சசரிலாம் நம்ம தான் பேசுவோமே, டேப் பண்ணால் பேர் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி பண்ணவே முடியறதில்ல. இவங்க சொன்ன அளவுக்கு பில்டப்பாக அந்த கேமரா இல்லை. கேமரா சொன்ன அளவுக்கு இல்லை. மற்றபடி வந்து மீதி எல்லாமே ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு மொக்கையா இல்லை.
ப்ளோட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்ட்ரா OnePlusலாம் கொடுக்குறாங்க நிறைய வருஷம். மக்கள் ஆல்ரெடி எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அப்டேட் கொடுங்க. 2 வருஷம் அப்டேட்ல என்ன பண்றது? 2 வருஷம் அப்டேட் கொடுத்தா ஒன்ல வாட்ஸ் இப்போ 7th Gen 3 வந்து 2 வருஷம் அப்டேட்டுக்கு வரும்போது கண்டிப்பா வேலை செய்யுது. ஏதாவது இது பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க நாங்க 12 Pro அந்த காலத்துல இருந்தே வந்து 2 வருஷம் தான் அப்டேட் கொடுக்குறோம், இப்பயும் இதே தான் கொடுக்குறோம், நாங்க மாறறதா இல்ல அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த 2+3 அப்படிங்கறதும் ஒரு பெரிய பாயிண்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா அப்போ மத்தவங்கலாம் வந்து 4 இப்படிலாம் போகும்போது அப்போ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. நாடெல்லாம் 6 ஆமா 4+6 ஆமா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது கொடுங்களேன். 3 வருஷம் 3 மேஜர் அப்டேட். சரி அவங்களுக்கு வந்து என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோ அவங்க பிரைஸ் வேற கம்மி பண்ணி வைக்கணும், அதனால தான் வந்து இவ்வளவு இப்போ வந்து பிரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. 128 GB முன்னாடி தூக்கிட்டு இப்போ 128 GB கம்மி பண்ணி 30,000 ரூபாய். ஏன்னா மற்றவங்களுக்கு மேட்ச் பண்ணோம் போன வாட்டி ஏதோ லூஸ் தனமாக பண்ணிட்டாங்க போல் இருக்கு. உங்களுக்கு 256 GB போட்டு ஸ்டார்டிங்கே 33,000 அப்படின்னு போட்டு 7th Gen 2 அப்போல்லாம் வேற லெவல் ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து 7th Gen 2 33,000 யாரும் வாங்கல போல். ஏன்டா இப்போ கூட தான் அந்த iQOO Neo 9 Pro பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல என்னன்னா 8 Gen 2லாம் இருக்கும், என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டங்கள் தான். சரி இப்பயாவது IP68 69 வச்சு ஜஸ்டிஃபை பண்ணலாம், ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா நாங்க முதல்லயே சொல்லிட்டோம் போன வாட்டி பெரிஸ்கோப் இருந்துச்சு, ஐபி ரேட்டிங் இருக்குங்கிறதுக்காக தண்ணியில் போட அப்படிங்கிறது நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம். ஸோ இது இல்லாமல் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து ரியல்மி அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சென்ட்ரிக் மாதிரியான ஒரு டிவைஸ், பட் மீடியா சென்ட்ரிக் அப்படிங்கிறதுல நாங்கள் சாலிடாக பேங்க் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. அதனால எவ்வளோ ஆகுது இப்போ? ஸோ பேங்க் ஆஃபரில் 35,000 வந்து டாப் அண்ட் 12 256 அதில் 4,000 ரூபா வரைக்கும் பேங்க் ஆஃபர்னால உங்களுக்கு வந்து 31,000 வந்து கிடைக்கும். 31க்கு அப்போ 12/256 கிடைக்குது. உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் 12/512 கொடுப்பீங்க. இதில் வந்து 512 தூக்கிட்டாங்க. போன வாட்டி 512 இருந்துச்சு, 128 வந்து இல்லை. இப்போ வந்து 512 தூக்கிட்டு 128 256 கூட்டிட்டு வந்திருக்காங்க புதுசாக, திரும்ப வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. சரிங்க, ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இதோட நிலவரம். எப்படியும் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரி 90 FPS கேமிங்லாம் பிஜிஎம்ஐல ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் அப்படியே கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய. காத்திருந்து பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய். இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ், ஃபோன்ஸ் மேல வந்த